நம்ம படம் தானே பார்க்குறோம். பின்னாடி என்னென்ன ஒர்க் பண்றாங்க அப்படி இப்படிங்கிறது இல்ல. பட் கைட் பண்ணாங்க. நெறைய அங்க இருக்க அண்ணா, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே அவங்க கைட் பண்ணாங்க. டைரக்டர் அவரும் கைட் பண்ணாரு. அமீர் சார் எப்படின்னா, அவரு அவ்வளவா பேச மாட்டாரு. பட் பாயிண்ட்னா இது, இதுன்னா அது அப்படின்னு கரெக்ட்டா அவரு இது பண்ணுவார். ஸோ அவர ஒரு தூரத்துல இருந்தே நாங்க வந்து கரெக்ட்டா இது பண்ணிக்கிட்டோம். பக்கத்துல போ முடியாது அவர்கிட்ட. அசிஸ்டன்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அஸ்லாம் சார்ன்னு சொல்லிட்டு இங்க குப்பை கதை டைரக்ஷன் புரொடக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. சார் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் மூலியமா தான் தெரியும். அவர் தான் நெறைய இடங்கள்ல சொல்லுவாரு, இங்க ஆடிஷன் பண்றாங்கன்னு. அவர் சொல்லி நெறைய இடங்களுக்கு போய் பார்த்துருக்கேன். இங்க மீரா கதிரவன் சார் வந்து ஆல்ரெடி அவள் பெயர் தமிழரசி, விழித்திரைன்னு 2 படம் பண்ணியிருக்காங்க. 3வது படம் பண்றாங்க. போய் ட்ரை பண்ணி பாருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு அப்படியே போனது தான். போய் ட்ரை பண்ணேன். 6 மந்த்ஸ் ஆயிருச்சு. ஆடிஷன் முடிஞ்சுட்டு என்ன கூப்பிடல. நான் சரி அதுவும் எப்பயும் போல போயிடுச்சு போல இருக்கு. நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம்னா, அடுத்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் திடீர்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி அடுத்த வாரம் ஷூட்டிங் போறோம்னாங்க. ஒரே பயங்கர ஷாக்கு. சரின்னு நானும் போயிட்டேன். அப்பயுமே எனக்கு ஒரு மைல்டா எனக்கு டவுட்டாவே இருந்துச்சு. நம்ம தானா அப்படின்னு. ஏன்னா எனக்கு பின்னாடி ஒரு 4 பேர் வந்து ஆல்ரெடி அவங்க லைன் பண்ணி வச்சிருந்தாங்க. லீனான ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் தான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன் சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும். ஸோ ஃபேட் அக்யூமுலேட் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். எனக்கு வெயிட் ஏத்துறத கஷ்டமா இருந்துச்சு. எவ்வளவுதான் சாப்பிட்றது? நாங்களும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி தான் சாப்பிடுவோம். மெஷர் பண்ணி தான் சாப்பிடணும். இப்போ ப்ரோட்டீன்னா இன்னைக்கு இவ்வளோ ப்ரோட்டீன் சாப்பிடாகணும், கார்பு இவ்வளோ சாப்பிடணும், ஃபைபர் இவ்வளோ சாப்பிடணும், மேக்ரோஸ் மைக்ரோஸ் சப்ளிமெண்ட்ஸ்ல இருந்து எல்லாமே நம்ம மெஷர் பண்ணி கரெக்ட் பண்ணி தான் இன்னைக்கு இவ்வளோங்கிறத மேனேஜ் பண்ணி பண்ணணும். அது எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து கரெக்டா இருந்துச்சு. பட் வெயிட்டை ஏற்றணுன்ற போது நான் எல்லாத்தையுமே அப்படியே ட்ராப் பண்ணிட்டேன். நிறைய இடங்கள்ல வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கே போறதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன் நான். ஏன்னா முன்னாடி ஒரு மாதிரி இருந்தோமா, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இது வந்து ரொம்ப டல்லா ஒரு ஸ்ட்ரெஸ்டான ஒரு டிப்ரெஸ்டான ஒரு ஃபீலிங்ல வந்துருச்சு. நிறைய பேர் வந்து இவன் ஏதோ தப்பா ஏதோ போறான் போல் இருக்குன்ற மாதிரி அவங்க அப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சினிமாவில் வந்ததே ரிலேட்டிவ்ஸ்க்கு வீட்டில் நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆக்டிங் நான் பண்றேன்னு சொல்லவே இல்லை, விடமாட்டாங்கன்றதுனால அதை நான் சொல்லவே இல்லை. இந்த உயிர் தமிழுக்கு படத்துல நீங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணீங்களா? அமீர் சார் கூட, அப்புறம் ஆதம் பாபா சார் கூட. சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை பத்தி ஷேர் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா செட்ல? புதுசா வரும்போது ஒன்றும் தெரியல எனக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம படம் தானே பார்க்குறோம், பின்னாடி என்னென்ன ஒர்க் பண்றாங்க அப்படி இப்படிங்கிறது இல்லை. பட் கைட் பண்ணாங்க. நிறைய அங்க இருக்க அண்ணா, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே அவங்க கைட் பண்ணாங்க. டைரக்டர் அவரும் கைட் பண்ணாரு. அமீர் சார் எப்படின்னா, அவரு அவ்வளவா பேச மாட்டாரு. பட் பாயிண்ட்னா இது, இதுன்னா அது அப்படின்னு கரெக்டா அவரு இது பண்ணுவார். ஸோ அவரை ஒரு தூரத்துல இருந்தே நாங்க வந்து கரெக்டா இது பண்ணிக்கிட்டோம். பக்கத்துல போக முடியாது அவர்கிட்ட. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் அங்க இருந்து ஒர்க் பண்ண ஒரு இதுதான் எனக்கு ஆக்டிங்ல வந்து கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ஏன்னா அந்த கேமரா ஃபியரா இருக்கட்டும், அப்புறம் இந்த ஸ்டோரியை அனலைஸ் பண்ணிட்டு அதை எப்படி ப்ரெசென்ட் பண்றதுங்கிற விஷயமா இருக்கட்டும், அது கொஞ்சம் ஸ்டடி பண்ற போது ஈஸியா இருந்துச்சு. ஓகே. பட் நீங்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா அந்த லைஃப் வாழும்போது என்னைக்காச்சும் நம்ம பேசாம ஸ்போர்ட்ஸ்லயே இருந்திருக்கலாமோ அப்படின்னு இல்ல நிறைய ஃபீல் பண்ணிட்டு இப்ப Okay. எனக்கு அதுதான் ஆசை. எதனால அப்படி என்ன நடந்துச்சு நீங்க அப்படி நினைக்கிற அளவுக்கு? அது அது என்னன்னா அது ஒரு டிவைனான ஃபீலிங். அது எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. உங்களால நீங்க வந்து நீங்களா ஒரு எஃபோர்ட் போட்டு நீங்க ஒர்க் பண்ணி அதுக்குன்னு தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணி டயட் இருந்து அதுக்கு நீங்க இப்போ ஒர்க் அவுட் பண்ணி அதை பிளான் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் 100% உங்களோட எஃபர்ட் போட்டாதான் அது அந்த அவுட்புட்டே வரும். அதுவுமே நம்ம நினைக்கிற ரிசல்ட் வராது. ஸோ நீங்க அவ்வளோ இன்வால்வ்டா இருக்கும் போது அது சப்கான்சியஸாவே நீங்க அதுவாக தான் மாறிடுவீங்க அப்படியே. ஓகே. சோ இதுக்கப்புறம் நீங்க அப்படியே அடுத்து ஒரு ஆக்டரா வந்து போறீங்க. சோ ஃபர்ஸ்ட் ஹபீபி படத்துல உங்களுக்கு அந்த காஸ்டிங், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சது? இங்க அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அஸ்லாம் சார்ன்னு சொல்லிட்டு இங்க குப்பை கதை டைரக்ஷன் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. சார் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் மூலியமா தான் தெரியும். அவர் தான் நிறைய இடங்கள்ல சொல்லுவார், இங்க ஆடிஷன் பண்றாங்கன்னு. அவர் சொல்லி நிறைய இடங்களுக்கு போய் பார்த்துருக்கேன். இங்க மீரா கதிரவன் சார் வந்து ஆல்ரெடி அவள் பெயர் தமிழரசி, விழித்திரைன்னு 2 படம் பண்ணியிருக்காங்க. 3வது படம் பண்றாங்க. போய் ட்ரை பண்ணி பாருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு அப்படியே போனது தான். போய் ட்ரை பண்ணேன். 6 மந்த்ஸ் ஆயிருச்சு. ஆடிஷன் முடிஞ்சுட்டு என்ன கூப்பிடல. நான் சரி அதுவும் எப்பயும் போல போயிடுச்சு போல இருக்கு. நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம்னா அடுத்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் திடீர்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி அடுத்த வாரம் ஷூட்டிங் போறோம்னாங்க. ஒரே பயங்கர ஷாக்கு. சரின்னு நானும் போயிட்டேன். அப்பயுமே எனக்கு ஒரு மைல்டா எனக்கு டவுட்டாவே இருந்துச்சு, நம்ம தானா அப்படின்னு. ஏன்னா எனக்கு பின்னாடி ஒரு 4 பேர் வந்து ஆல்ரெடி அவங்க லைன் பண்ணி வச்சிருந்தாங்க, ஆள் எடுத்து வச்சிருந்தாங்க. நல்லா பண்ணலைன்னா மாத்திடுவாங்கன்னு நினைச்சேன்.
பட் 1 2 3 நாள் வரைக்குமே எனக்கு ஷார்ட் எதுவுமே வைக்கல. காஸ்டியூம்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த ஊரில் அப்படியே அந்த ஷூட்டிங் வேடிக்கை பார்க்குற பையன் மாதிரி அப்படியே சுற்றிட்டு இருந்தேன் நான். சுற்றிட்டு இருந்தேன். ஒரு 4வது நாள் ஷார்ட் வச்சாங்க. ஷார்ட் வச்சுட்டு ஒரு வாரம் 2 வாரம் போனோன்னு தான் கன்ஃபார்மே பண்ணேன். சரி நம்ம தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா இந்த பாடி டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுனால தான் மோஸ்ட்டாக வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்லேருந்து வந்ததுனால என்னை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பாடி கம்போசிஷன் நம்ம மாற்றி பண்ணணும்னா அது கொஞ்சம் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அது பண்ண முடியும். நம்மளா ஒன்று ஆரம்பிச்சு பண்ணிட்டோன்னா ரிவர்ஸ் பண்ண முடியாது. அதுதான் இஷ்யூ. ஓகே. ஸோ அந்த பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தீங்க, பயங்கரமான அந்த டிராஸ்டிக்கான வெயிட் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கீங்க. அந்த பீரியட்ல நீங்க என்ன பண்ணீங்க? எப்படி இருந்துச்சு அது, அந்த ஒரு டஃப்பான பீரியட்? அந்த சின்ன வயசு போர்ஷன் எடுக்கும்போது வந்து ஒரு 62 63 அந்த வெயிட் ரேஞ்சில் தான் இருந்தேன் நான். அவர் சொல்லிட்டாரு 3 4 மாசம் தான் டைம், ஒரு 20 கிலோ வரைக்கும் வெயிட் போடுறாரு. வெயிட் கூட ஈஸியா போட்டுடலாம், ஆனா திருப்பி அதை குறைக்கணும்ல. இல்லை, எனக்கு என்னன்னா வந்து பாடி ஸ்ட்ரக்சரே இருக்கும்ல, ஒரு லீனான ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் தான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன் சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும். ஸோ ஃபேட் அக்யூமுலேட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். எனக்கு வெயிட் ஏற்றுறது தான் கஷ்டமாக இருந்துச்சு. எவ்வளோ தான் சாப்பிட்றது, நாங்களும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி தான் சாப்பிடுவோம், மெஷர் பண்ணி தான் சாப்பிடணும். இப்போ ப்ரோட்டீன்னா இன்றைக்கி இவ்வளோ ப்ரோட்டீன் சாப்பிடாகணும், கார்பு இவ்வளோ சாப்பிடணும், ஃபைபர் இவ்வளோ சாப்பிடணும், மேக்ரோஸ் சப்ளிமெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம மெஷர் பண்ணி கரெக்ட் பண்ணி தான் இன்றைக்கி இவ்வளோங்கிறத மேனேஜ் பண்ணி பண்ணணும். அது எனக்கு ஃபஸ்ட்லேருந்து கரெக்டாக இருந்துச்சு. பட் வெயிட்டை ஏற்றணுன்ற போது நான் எல்லாத்தையுமே அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு ஃபேட் அப்படி என்னன்னா வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதுனால கொஞ்சம் க்ளீன் ஃபேட்டாக, கொஞ்சம் க்ளீன் பல்கிங்னு சொல்லுவாங்க. ஏன்னா வெளியில் போய் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அந்த ரிசல்ட் ஈஸியாக கிடைக்கும், பட் உங்களால் ரெக்கவர் ஆக முடியாது. அதுதான் விஷயம். ஸோ அதுக்காக கொஞ்சம் மெனக்கெட்டு வீட்லேயே சமைச்சு எல்லாரையும் குடும்பப்படுத்தி சமைக்க வச்சு எல்லாரும் சொல்லி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஏற்றியாச்சு உடம்பு. சாப்பிட்டு ஏத்துட்டு திருப்பி அகைன் நீங்க வெயிட் லாஸ் பண்ணீங்களா? ஆமாம், சாப்பிட்டு ஏற்றுற ஒரு 6 monthsல ஏற்றியாச்சு. பட் ஆனால் அந்த ஏற்றின வெயிட்டை வச்சுட்டு எங்களுக்கு ஷெட்யூல் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருந்துச்சு. ஒரு 2 years வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகி தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 வருஷத்துக்கு அதே கெட்டப்லேயே இவ்வளோ வரைக்கும் தாடியெல்லாம் வச்சுட்டு அதே கெட்டப்லேயே சுற்றிட்டு இருந்தேன். என்ன சின்ன விஷயம் என்னன்னா வந்து ஃபிசிக்கலாக மாறும்போது வந்து சைக்கலாஜிக்கலாகவும் சில உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் குறையும். நான் ஆக்சுவலாக நிறைய இடங்கள்ல வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கே போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன் நான். ஏன்னா முன்னாடி ஒரு மாதிரி இருந்தோமா, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது வந்து ரொம்ப டல்லாக ஒரு ஸ்ட்ரெஸ்டான ஒரு டிப்ரெஸ்டான ஒரு ஃபீலிங்கில் வந்துருச்சு. நிறைய பேர் வந்து இவன் ஏதோ தப்பாக ஏதோ போகிறான் போல் இருக்குன்ற மாதிரி அவங்க அப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சினிமாவில் வந்ததே ரிலேட்டிவ்ஸ்க்கு வீட்டில் நிறையா பேருக்கு பிடிக்காது. ஆக்டிங் நான் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லை, விடமாட்டாங்கன்றதுனால அதை நான் சொல்லவே இல்லை. ஸோ அவங்க அந்த சேஞ்ச் பார்க்கும்போது வந்து நிறையா அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஏதோ இதுக்கு இருக்கான்னு போல அப்படின்னு சொல்லிட்டு. பட் அடுத்து அந்த சாங் ரூஹே ரூஹேன்னு ஒரு சாங் ஒன்று இருக்குது, அது ஷூட் பண்ணுறதுக்காக தான் சொன்னாங்க வெயிட்டை குறைச்சிருப்பா அப்படின்னு. ஒரு 4 மாதம் டைம் கொடுத்தாங்க. கடகடன்னு அப்படியே ஈஸியாக அதை குறைச்சிட்டேன். குறைக்கிறது எனக்கு ஈஸி, ஏற்றுறது தான் கஷ்டம். குறைச்சிட்டு அப்புறம் இப்போதைக்கு கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு. படம் பார்த்துட்டு தான் சொல்கிறாங்க, நீ இதுக்கு தான் அப்படி இருந்தியா அப்படின்ற மாதிரி அவங்க சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு.